ஜானகி சந்தியா சீரியல் இப்போ எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். நம்ம புவனேஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆவேசமாக கோயிலில் இருக்கும்போது ஜானகி கிட்ட, நீ நினச்ச காரியம் எதுவுமே நடக்காது ஜானகி. என்ன அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா என்னோட சதி திட்டத்துலேருந்து உன் குடும்பம் வந்து தப்பிச்சிருச்சா, இல்லை நான் தான் உன் குடும்பத்தை வந்து அப்படியே வந்து போக விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி ஜானகி கிட்ட வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ நினச்சது என்றைக்குமே நடக்காது. நான் ஒன்றும் பழைய ஜானகிலாம் இல்லை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஏய் நிப்பாட்ரி அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நிச்சயம் உன் குடும்பம் இருக்கிறதெல்லாம் வந்து குடும்பமாங்கிற அளவுக்கு எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா இந்த நண்டு இருக்குல்ல நண்டு, அது மாதிரி தான் காலை இழுத்து விடும்ல, அதே மாதிரி தான் உன் குடும்பமும் ஆக போகுது. பத்மாவும் சரி பார்வதியும் வச்சு நான் உன் குடும்பத்தையும் வந்து அப்படியே வந்து காணாமல் போக வைக்கிட்டா. ஏன்னா சொத்தெல்லாம் பிரித்ததுக்கப்புறம் யாராவது அந்த வீட்டில் வந்து இருப்பீங்களா என்ன? அந்த வீட்டுக்காகவே எத்தனை பேர் அடிச்சுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. கடைசியில் பார் ரகுராம் குடும்பத்தை பார்த்து எல்லாரும் வந்து சிரிக்க போகிறாங்கன்னு சொல்லி நக்கலை அடித்து பேசுகிறாங்க. இது கனவுல கூட நடக்காதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ஜானகி அம்மா. இது எல்லாத்தையும் மாயா வந்து ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. நிச்சயம் நான் யாருக்கிட்டையாவது ஏதாவது பேசினா நிச்சயம் யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இந்த சொத்தை வந்து நான் இருக்கிற வரைக்கும் பிரிக்கவும் முடியாது. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எனக்கு முக்கியம்தான். மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு முடிவெடுக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு. அவங்களுக்கு தேவைன்னா சண்டையே போடாமல் இது கொடுங்க அது கொடுங்கன்னு பேசலாம். ஆனால் ரெகுராமை அசிங்கப்படுத்தணும் இதெல்லாம் செஞ்சால் என் அப்பாவை அசிங்கப்பட நான் விட்டுருவேனான்னு சொல்லி மாயா வந்து மாஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து காய் நவுத்துறதுக்காக வந்து வழக்கறிஞர்கிட்ட முன்னாடியே வந்து பேசுனாங்க. சொத்து கொடுக்கறத தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ரகுராமோட வாரிசு இருக்காங்களம்மா, அவங்க யாராவது ஒருத்தர் கையெழுத்து போடலன்னா போதும். இருந்தாலும் அது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாக வந்து ஏகப்பட்ட திட்டம்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நடக்காத விஷயத்த வந்து நடத்தி காட்டுறது தான் இந்த மாயாவோட ஸ்பெஷலே அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ வந்து மாயா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வழக்கறிஞரை இன்னும் காணுமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மகாலிங்கம் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. நீங்கள் எதுக்கியா இங்கே வந்தீங்கன்னு சொல்லி சிவராமன் வந்து கேட்குறாங்க. தம்பி, நான் என் பொண்ணை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன். சரியா எதுக்கு ஆரம்பத்த காலத்துலேருந்து வந்து சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போ என்னையா உனக்கு இந்த வீட்டில் வேலை? பார்வதி என் பொண்ணு மாதிரி தான். என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக வந்து கிடைக்கணும்ல. நான் தான் என் அண்ணனை வந்து வர சொன்னேன். தங்கச்சிக்காக அண்ணன் வந்திருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் சொத்தே வேணாங்கிறேனே. தயவு செஞ்சு வளர்க்குறீங்களே, சொத்தை வந்து பிரிக்கவே கூடாது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணனோட கம்பீரத்துக்கு முன்னாடி யாரையும் வந்து நிற்க விட மாட்டேன். ஏன்னா அவங்க லைட்டாக வந்து தலை குனிகிறத கூட நான் விரும்ப மாட்டேன். அப்படி இருக்கும்போது நானே வந்து சொத்து கேட்டு பிரித்த மாதிரி எல்லாரும் வந்து சீனை வந்து கிரியேட் பண்ணலான்னு வந்திருக்கீங்களா? மகாலிங்கம் சரி யார் செஞ்சாலும் சரி நான் வந்து இந்த சொத்தையே வந்து பிரிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து, டேய் அதான் இவ்வளோ தூரம் வந்தாச்சுடா, இப்போ என்னடா முதலேருந்தே சொல்கிறேன்னு சொல்லி பத்மா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. பத்மாக்கா தேவைலாம் பிரச்சனை பண்ணாத, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன வச்சு இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறியா? பார்வதி தானே எல்லாத்துக்கும் காரணம். சும்மானே இருங்க, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. யார் யாருக்கு முதல்ல என்னென்ன சொத்து இருக்குன்னு முதல்ல எழுதிடுவோம், பார்த்துருவோம். அப்படி பார்த்தா மட்டும்தான் பின்னாடி எந்த பிரச்சனையும் வராதுல்ல. வழக்கறிஞரே படிக்க வேண்டியதானேன்னு சொல்லி அந்த இடத்துல மகாலிங்கம் வந்து கேட்டோன்னே ரகுராம் மட்டும் கஞ்சாடையாக வந்து படிங்கங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. ரகுராம் என்ன ரகுராம், ஓன் வாயாலேயே வந்து இது மாதிரிலாம் சொத்தை வந்து எழுதி தர மாதிரி ஆயிடுச்சேப்பா. இந்த குடும்பமே வந்து ஒத்துமையாக இருக்கணும். காலகாலம் வந்து இந்த வீட்டில் தான் எல்லாருமே வாழ போகிறாங்கன்னு நினச்சி பார்த்து பார்த்து உங்கள் அப்பா வந்து இந்த வீட்டை வந்து கட்டினாங்கப்பா. அதுக்கு மதிப்பு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல. ரமணி பாட்டி, எதையும் மாற்ற முடியாதுமா, இது நம்ம எடுத்த முடிவு இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்க எடுக்க வச்ச முடிவு, அதுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறப்ப ஜானகி பேரில் வந்து ரகுராம் அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டாங்க. ரகுராமுக்கு சொத்தே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. பாத்தியாடி என் அண்ணனை, மிகப்பெரிய பொக்கிசண்டி, அவர் பேரில் ஒரு சொத்தும் இல்லை, அதான் எல்லா சொத்தும் அவர் மனைவி பேரில் எழுதி வச்சுட்டாரே, அதுக்கு மேலே என்ன வேணுமா அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. முதல்ல பார்வதி பேர்லேயும் மாப்பிள்ளை பேர்லேயும் என்ன சொத்து இருக்குன்னு பாருங்கள். என்னை விட நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. சிவராமன், சும்மானு இருக்கீங்களா தம்பி, நான் வந்ததே உங்கள் 2 பேருக்காக தான். நீங்களே வந்து என்ன விரோதி போல் பார்த்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே, மாமரம் தோப்பும் அதே மாதிரி தென்னை மரம் தோப்பும் வந்து 2 பேர் பேர்லையும் எழுதி வச்சுருக்காங்க. என்னப்பா அது, சொத்தோட மதிப்பெல்லாம் கம்மியாக இருக்கே, ஊருக்கு வெளியே ஏகப்பட்ட ஏக்கர்லாம் இருக்கே, அது யாருக்கு வருது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மகாலிங்கம் வந்து கேட்டோன்னே, எங்களை விட எங்கள் பேரில் என்னென்ன சொத்து இருக்குன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்க போல இருக்கு. என்ன பார்வதி, இதெல்லாம் ஓன் வேலையா? எனக்கு மாமரம் தோப்பு இருக்கிறதே எனக்கு இன்றைக்கி தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து மகாலிங்கம் வந்து பேச பேச அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பத்மா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த வீடு மட்டும் என் பேரில் வந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னோன்னே, வீடு யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, வீடு வந்து பத்மா பேரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எப்படிங்க,
பாசிபிளே இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்ல. ஏன்னா, ரகுராம் கிட்ட வந்து இந்த கல்யாண செலவுக்காக ஏகப்பட்ட காச வந்து தண்ணியா வந்து செலவு பண்ணிட்டாப்புல. அப்படி இருக்கும்போது, அவரு சொத்து வேணான்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. ஆனா, சிவராமனுக்கு என்ன இந்த வீட்ல வந்து பெருசா வந்து செலவு பண்ணியிருக்கீங்க? ஒண்ணுமே செலவு பண்ணதில்ல. இப்ப வாரிசுன்னு இருக்கிறத பார்த்தா ஆம்பள புள்ளையோட நம்ம சிவராமன் தான் இருக்காப்புல. அப்படி இருக்கும்போது, இந்த சொத்தெல்லாம் அந்த பையனுக்கு தானே வரப்போகுது. பார்வதி நான் சொல்றது கரெக்ட்டு தானே? ஆமாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தானண்ணே. நீங்க தான் வந்து பேசி எனக்கு இந்த வீட்ட வந்து வாங்கி தரணும். அது எப்படி? இது என் அண்ணன் வந்து வாழ்ந்த வீடு. இந்த வீட நான் எப்படி தெரியுமா நெனச்சு பார்க்குறேன்? கோயில் போல நெனச்சு பார்க்குறேன். இந்த வீட்ட நான் யாருக்காகவும் வந்து விட்டுக் குடுக்க மாட்டேன்னு சொல்லி பத்மா வந்து நாடகத்த வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல மகாலிங்கம் வந்து யோசிக்கிறாங்க. வீட்ட வந்து உன் பேர்ல வந்து எழுதி வைக்கணுங்கிறதுக்காக, இது மாரிலாம் யோசிப்ப அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "அண்ணே இந்த வீட்ட மட்டும் எனக்கு குடுத்துருண்ணே. வேற எதுவுமே எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு எதுக்கும்மா வீடு?" அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் வந்து கேட்கும்போது, "இதில எப்படி நீங்க வந்து மூக்க நுழைக்கலாம்?" பார்வதி, "நான் மூக்க நுழைக்க முடியாதாம். உன்னோட உரிமைய வந்து நீயே கேளும்மா. அண்ணன் எப்போதும் உனக்கு துணையா இருப்பேன்னோனே, உனக்கு தான் வந்து மாமரம் தோப்பும், தென்னை மரம் தோப்பும் இருக்குல்ல. அத வச்சுக்க வேண்டியதானே. வேணும்னா வந்து அந்த 2 தோப்பையும் நான் உங்ககிட்ட குடுத்துர்றேன். இந்த வீடு தான் எனக்கு வேணும்னு சொல்லி பார்வதி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் இல்ல. இந்த வீட்ட வந்து யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது, ரகுராம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம குடும்பம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டியது, இப்படியெல்லாம் இருக்கேங்கிற மாரி யோசிக்கும்போது, மாயா வந்து 4, 5 பேர வந்து பார்க்குறாங்க. கோயில்ல இருக்கிற முக்கியமான நபர் எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல. பார்த்தோனே வந்து அப்படியே வந்து கேஷுவலா வந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க தாங்க தடுக்கிறதுக்கு வரணும். தயவு செஞ்சு வந்து இந்த பத்திரத்தில வந்து கையெழுத்து போடுங்கங்கிற மாரி. அப்படியே 2 பேர பார்க்குறாங்க. 2 பேர் 4 பேர் ஆகுது. 4 பேருங்கிறது 8 பேர் ஆகுது. எல்லாரும் வந்து அந்த பத்திரத்தில வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல மாயா இத வச்சு தான் வந்து மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ண போறாங்க. அந்த இடத்துல வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். "என்ன ரகுராம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க? சொத்துக்காக இவங்க நம்ம குடும்பமாப்பா இப்படி? நாளைக்கு வந்து ஊருக்குள்ள இப்படியெல்லாம் ஒரு குடும்பம் இருக்காங்கிற அளவுக்கு பேசுவாங்களேப்பா" அப்படின்னு அந்த இடத்துல வந்து பத்மா வந்து பார்வதியோட செயல பார்த்துட்டு, நம்ம பாட்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரகுராமோட அம்மா ரமணி பாட்டி. "என்னால என்னம்மா பண்ண முடியும்? இவங்க எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். 2 பேருக்கும் நான் நியாயமா வந்து சொல்றேன்" அப்படின்னு சொன்னோனே, "மாமா நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அண்ணன் நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு" பத்மாவும் பார்வதியும் பேசுறாங்க. 2 பேருக்குள்ள சுமூகமா ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் இந்த சொத்துல வந்து கையெழுத்து போடலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொன்னோனே, என்னடா அது! இப்படி ஒரு சத்திய சோதனை வந்துருச்சு. எனக்கு தான் தரணுங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பத்மா, சரி அவ தான் விருப்பப்பட்டு கேட்குறாள்ல, அவ பேர்ல எழுதிருங்கங்கிற மாரி ரகுராம் வந்து சொன்னோனே, பத்மா பேர்ல வந்து வீடு வந்து வந்துருது. சீனுவும் சரி, நம்ம மணியும் ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே அமைதியா இருக்காங்க. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "சரிம்மா, உன் பேர்ல இதுவாவது வந்திருக்கே. அந்த 40 ஏக்கர்லாம் எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "அது எல்லார் பேர்லயும் தான் பிரிச்சிருக்கு. ரைஸ் மில் மட்டும் நம்ம ஜானகி பேர்ல வந்து எழுதி வச்சிருக்காங்க." ஓகேங்க. சந்தோஷங்க. எல்லாருக்குமே வந்து திருப்தியா தான் இருக்கு. சொத்துல கையெழுத்து போட்டுற வேண்டியதான். இந்நேரம் நம்ம தலையெழுத்தே மாறப்போதுமா, இந்த கையெழுத்து போட்டதுக்கப்புறம். அப்படின்னு அந்த இடத்துல வந்து மகாலிங்கம் வந்து கேவலமா வந்து நினச்சிட்டு இருக்காங்க. மாயா வந்து எல்லாத்தையும் வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா வராங்க. ரகுராம் வந்து கையெழுத்து போடுறப்ப மாசா வந்து ரகுராம் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நம்ப மாயா. "நிப்பாட்டுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "நான் இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தெல்லாம் வந்து பிரிக்க நான் விடமாட்டேன்னு" சொல்லி மாயா வந்து எப்போதும் போல மாஸ் பண்ணி தூள் பண்றாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம்.